இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்கலாங்க. முட்டைக்கோஸ் பிரியாணியும் புடலங்காய் பொரியலும் தாங்க. ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் பிரியாணிக்கு ஹாஃப் முட்டைக்கோஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது பிரியாணி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை தழை, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி சேர்த்திட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அது வதங்குறதுக்குள்ளேயே 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்திட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா கொலைய வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுற முட்டைக்கோஸ், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ்லேயே தண்ணி வரும். அப்போதைக்கப்பே நான் 1 டம்ளர் பொன்னி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்திட்டு லாஸ்ட்டாக 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் பிரியாணி ரெடி ஆயிருங்க. முட்டைக்கோஸில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். புடலங்காய் பொரியலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நார்மலாக கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுட்ட பொல்லங்காய் சேர்த்தி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திட்டு பொல்லங்காயே தண்ணி வருங்க. 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சூப்பராக பச்சை பசேன்னு வந்துடும். தேங்காய் பூ திருவி சேர்த்துனிங்கன்னா செம்ம டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணிக்கோங்க.